நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தொடர்ந்து தளபதி தொடர்நடிங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நடிகர் ஆட்சி கட்சியில் பயணம் பண்ணலாமான்றீங்க. சோசியல் மீடியாவில் அகேன்ஸ்டாக பரப்புறீங்க பொய் செய்திகள்லாம். நாம் தமிழர் கட்சியில் தமிழர் சொல்லிட்டு அவங்க ஒரு பொய் செய்தி பொய்களை பற்றி பரப்புனே ஒரு பொய் உண்மையாயிருமா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த பொய்களை பரப்புறீங்க. நம்ம டிவிகேல இருந்து எல்லா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எல்லாருமே தயவு செஞ்சு எல்லாரும் கட்சி பணியை தலைவர் சொல்லட்டும், தலைவர் இறங்கி வரட்டும் இல்லாம எல்லாருமே தீவிரமா செயல்படுங்க. இந்த மாற்றம் எதுக்கு? பணம் கொடுக்குறாங்க, 5000 கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க, அப்போதைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் சொல்றாரு, ஸோ லயோலாமணி ஒரு விளையாட்டுக்கு சொல்லிட்டாரு. இப்போ நானே தாவேக்காவில இருந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த 3000 ரூபாய் வாங்குறதுக்கு யோசனை பண்ணேன். என் கையில நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன சொன்னாரா, வாங்குங்க, இது ஒன்றும் சொந்த பணம் கிடையாது, அவங்க பணம் கிடையாது, மக்கள் வரி பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி சொன்னதை விளையாட்டா சொல்லியிருப்பாரு. இந்த பெண்மணி அந்த பணம் எப்போ வரும், நான் போய் ஏதாவது படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இது விளையாட்டுக்கு அதை சொல்லிட்டாரு. அதை உடனே என்ன சொல்றீங்க, அந்த காசு இருந்தா பீஸ் கட்டுவாங்க, அந்த காசு இருந்தா அரிசி பருப்பு வாங்குவாங்க, அந்த காசு இருந்தா விவசாயத்துக்கு ஏதாவது பயன்படும் அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட் கொடுத்த காசை இவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த 3000 ரூபாய் வச்சு அரிசி பருப்பு வாங்கணும், அந்த 3000 ரூபாய் வச்சு எல்லாமே பண்ணணுமா? அப்ப எந்த அளவுக்கு மக்களை வறுமையில வச்சிருக்கீங்க? நீங்க கொடுக்குற காசை வச்சுதான் மக்கள் சாப்பிடணும்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டை இப்படி வச்சிருக்கீங்க? பக்கத்து நாட்டை போய் பார்த்திருக்கீங்களா? பக்கத்து ஸ்டேட்டாவது பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? தமிழ்நாடு எப்படி இருக்கு? மக்கள் ஒன்றும் இல்லை. ஆந்திராவை தாண்டி போங்க, குஜராத்துக்கு போங்க, இந்த சத்தீஸ்கருக்கு போங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் சுத்தி பாருங்க. எந்தெந்த முதலமைச்சர் எப்படி ரோடு, தார் ரோடு எல்லாத்தையும் என்னென்ன வசதி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அரசு மருத்துவமனை கூட போய் பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒரு பொய், ஒரு நாடகம், ஒரு மீடியா, ஒரு எல்லாமே கையில கிடைச்சா ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லி சித்தரிச்சுக்கிறீங்க. அதை மக்கள் கேட்கணுமா? மக்களை நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த 5000 ரூபாய், 10000 ரூபாய் அந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டு இந்த ஆட்சியாளர்கள் உங்களை ஒட்டுமொத்தமா 5 வருஷம் உங்களை என்ன பண்றாங்க? உங்க தலைமுறையெல்லாம் படிக்க வைக்கிறீங்க. வீட்டுல எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு டீச்சரோட ஆசிரியரோட நிலைமை என்னாச்சு? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னெல்லாம் பிஎட், எம்காம் பிஎட் வரைக்கும் படிக்க வச்சாங்க. பிஎட்டுக்கு இப்போ எத்தனை தடவை இப்போதைங்க லாஸ்ட்டாக முடிய போகும்போது பேருக்காண்டி போட்டிருக்கீங்க. எத்தனை தடவை ஆசிரியர் பணி எடுத்து எத்தனை பேர் ஆசிரியரை உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாமே கண் துடைப்பு. அப்போ வருஷம் நீங்கள் வீட்டுக்கு உழைச்சி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா உங்க வேலை. படிச்சவங்களுக்கு யாருக்காவது வேலை இருக்கா? இல்லை வீட்டு வசதி எல்லாமே இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே எஜுகேஷனில் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுட்டு போய் பிரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பணக்காரங்க அரசியல்வாதிகள்லாம் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, அங்கேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்படி கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த லாஸ்ட்டாக கொடுக்குற பணத்தை 5000 கொடுக்க போகிறாங்க, ஓட்டு காசு, இந்த ஓட்டோட வேல்யூஷன் அதிகம் சொல்லிட்டு ஏமனுக்கத்திலே சொல்கிறீங்க வாய் கூசாம. ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுடைய அறியாமை நினைச்சு தான் கவலைப்பட்டேன். சரியா? லாஸ்டா கொடுக்குற அந்த காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தளபதி எல்லாருமே கூட்டுறது. அது முக்கியமா அந்த தேனி மாவட்டத்திலலாம் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு, உங்களுடைய பிள்ளையா, அவங்க தங்கச்சியா, அவங்க நண்பரா சொல்றேன். தேவாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஆளு. நான் அந்த பாக்குறேன், சாக்கத்து மெட்டு திறக்கிறதுக்காண்டி ஒரு 5-6 பேர் உட்காந்துக்கிட்டு மைக்கு கத்த விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா ஒரு அரசியல்னா எப்படி இருக்கணும்? காலங்காலமா ஒரு விஷயத்த பொய் செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை எப்படி கேட்டு நம்பி இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்றதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. வேற நீங்க இந்த ஒரு வாட்டி ஏன் ஆட்சி அதிகாரத்துல தளபதி கூட இவ்வளவு பேர் ஜாயின் பண்ண பயப்படுறாங்கன்னு சொன்னா பணம் பணம் பணம். மக்கள் சேவைக்காண்டிலாம் வந்தாங்களா என்னது இல்லை, அவங்ககிட்ட பணம் இருக்கு அதிகமா, அதனால போயாச்சு. நீங்கிட்ட மக்கள் சக்தி மட்டும்தான் இருக்கீங்க. இந்த மக்கள் தான் நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்களை நம்பித்தான் புருஷன் புள்ள குடும்பம் எல்லாத்தையுமே பேச்சு வாங்கிட்டு உங்களுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்காண்டி இப்ப இத்தனை 1.5 கோடி பேருக்கு மேல தளபதி கூட இருக்காங்க சொன்னா, தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னா இவங்க எல்லாத்துக்குமே அரசியல் பண்ணணும் இல்லை. தளபதி வந்தாச்சு, தளபதி கூட நம்மளும் மக்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி தயவு செஞ்சு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பொய் பிரச்சாரம், இந்த கூட்டம், இந்த சொல்ற பொய்யெல்லாம் சொல்றத எல்லாருமே அவர் வீட்டுல எடுத்து சொல்லி புரிய வைங்க.